5000 கிலோ இருக்கக்கூடிய யானையை முட்டி போட வைக்கணும்னா 20 கிலோ இருக்கக்கூடிய தம்மா துண்டு சங்கிலி போதும். அந்த யானைக்கு அந்த ஒரு சங்கிலி ஒரு விஷயமே இல்ல. அது நினைச்சா ஒரே அடியில சங்கிலி மட்டும் இல்ல, சங்கிலியோட சேர்த்து கட்டின மரத்தையும் சாச்சிடலாம். ஆனா அது பண்ணாது. ஏன்னா அந்த சங்கிலி யானையோடைய கால்ல இல்ல, அதனுடைய மூளையில இருக்கு. அந்த யானை குட்டியா இருக்கும்போது அதனுடைய கால்ல சங்கிலியை கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ அது எவ்வளவு இழுத்து இருந்தாலும் அருந்திருக்காது. அப்பவே அது முடிவு பண்ணிரும், நம்மளால இந்த சங்கிலியை உடைக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் அது எவ்வளவு பெருசா வளர்ந்திருந்தாலும் ஒரு தடவை கூட சங்கிலியை உடைக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காது. அந்த யானைக்கு கட்டின அதே சங்கிலியை தான் நாம நம்ம மூளையில கட்டிட்டு இருக்கோம். எவனோ எப்பவோ ஏதோ சொல்லி இருப்பான், இந்த பிசினஸ் பண்ணா நம்ம தோத்துருவோம், நம்ம பேக்ரவுண்ட் அப்படி, நம்மளால பெருசா சாதிக்க முடியாது. இந்த வார்த்தை எல்லாமே இந்த யானைக்கு கட்டின அதே சங்கிலி மாதிரிதான். உங்க ஒட்டுமொத்த பொட்டன்ஷியலும் அந்த சங்கிலிலேயே கட்டி இருக்கணுமா? நீங்க 5000 கிலோ இருக்கக்கூடிய யானையை முட்டி போட வைக்கணும்னா 20 கிலோ இருக்கக்கூடிய தம்மா துண்டு சங்கிலி போதும். அந்த யானைக்கு அந்த ஒரு சங்கிலி ஒரு விஷயமே இல்ல. அது நினைச்சா ஒரே அடியில சங்கிலி மட்டும் இல்ல, சங்கிலியோட சேர்த்து கட்டின மரத்தையும் சாச்சிடலாம். ஆனா அது பண்ணாது. ஏன்னா அந்த சங்கிலி யானையோடைய கால்ல இல்ல, அதனுடைய மூளையில இருக்கு. அந்த யானை குட்டியா இருக்கும்போது அதனுடைய கால்ல சங்கிலியை கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ அது எவ்வளவு இழுத்து இருந்தாலும் அருந்திருக்காது. அப்பவே அது முடிவு பண்ணிரும், நம்மளால இந்த சங்கிலியை உடைக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் அது எவ்வளவு பெருசா வளர்ந்திருந்தாலும் ஒரு தடவை கூட சங்கிலியை உடைக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காது. அந்த யானைக்கு கட்டின அதே சங்கிலியை தான் நாம நம்ம மூளையில கட்டிட்டு இருக்கோம். எவனோ எப்பவோ ஏதோ சொல்லி இருப்பான், இந்த பிசினஸ் பண்ணா நம்ம தோத்துருவோம், நம்ம பேக்ரவுண்ட் அப்படி, நம்மளால பெருசா சாதிக்க முடியாது. இந்த வார்த்தை எல்லாமே இந்த யானைக்கு கட்டின அதே சங்கிலி மாதிரிதான். உங்க ஒட்டுமொத்த பொட்டன்ஷியலும் அந்த சங்கிலிலேயே கட்டி இருக்கணுமா? நீங்க 5000 கிலோ இருக்கக்கூடிய யானையை முட்டி போட வைக்கணும்னா 20 கிலோ இருக்கக்கூடிய தம்மா துண்டு சங்கிலி போதும். அந்த யானைக்கு அந்த ஒரு சங்கிலி ஒரு விஷயமே இல்ல. அது நினைச்சா ஒரே அடியில சங்கிலி மட்டும் இல்ல, சங்கிலியோட சேர்த்து கட்டின மரத்தையும் சாச்சிடலாம். ஆனா அது பண்ணாது. ஏன்னா அந்த சங்கிலி யானையோடைய கால்ல இல்ல, அதனுடைய மூளையில இருக்கு. அந்த யானை குட்டியா இருக்கும்போது அதனுடைய கால்ல சங்கிலியை கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ அது எவ்வளவு இழுத்து இருந்தாலும் அருந்திருக்காது. அப்பவே அது முடிவு பண்ணிரும், நம்மளால இந்த சங்கிலியை உடைக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் அது எவ்வளவு பெருசா வளர்ந்திருந்தாலும் ஒரு தடவை கூட சங்கிலியை உடைக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காது. அந்த யானைக்கு கட்டின அதே சங்கிலியை தான் நாம நம்ம மூளையில கட்டிட்டு இருக்கோம். எவனோ எப்பவோ ஏதோ சொல்லி இருப்பான், இந்த பிசினஸ் பண்ணா நம்ம தோத்துருவோம், நம்ம பேக்ரவுண்ட் அப்படி, நம்மளால பெருசா சாதிக்க முடியாது. இந்த வார்த்தை எல்லாமே இந்த யானைக்கு கட்டின அதே சங்கிலி மாதிரிதான். உங்க ஒட்டுமொத்த பொட்டன்ஷியலும் அந்த சங்கிலிலேயே கட்டி இருக்கணுமா? நீங்க 5000 கிலோ இருக்கக்கூடிய யானையை முட்டி போட வைக்கணும்னா 20 கிலோ இருக்கக்கூடிய தம்மா துண்டு சங்கிலி போதும். அந்த யானைக்கு அந்த ஒரு சங்கிலி ஒரு விஷயமே இல்ல. அது நினைச்சா ஒரே அடியில சங்கிலி மட்டும் இல்ல, சங்கிலியோட சேர்த்து கட்டின மரத்தையும் சாச்சிடலாம். ஆனா அது பண்ணாது. ஏன்னா அந்த சங்கிலி யானையோடைய கால்ல இல்ல, அதனுடைய மூளையில இருக்கு. அந்த யானை குட்டியா இருக்கும்போது அதனுடைய கால்ல சங்கிலியை கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ அது எவ்வளவு இழுத்து இருந்தாலும் அருந்திருக்காது. அப்பவே அது முடிவு பண்ணிரும், நம்மளால இந்த சங்கிலியை உடைக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் அது எவ்வளவு பெருசா வளர்ந்திருந்தாலும்